இன்னைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த தமிழ்நாடு எலெக்ஷனோடைய ஓட்டிங் கவுண்டிங் அப்படிங்கிறது காலையில் 8 மணில இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இதோடைய ரிசல்ட்ல மொத்தம் 2 விஷயம் நடக்கும். ஒன்று யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் யார் தோற்றாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுல சில கேண்டிடேட்ஸ் வந்து டெபாசிட் இழந்து விட்டார் அப்படின்னு நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அது என்ன டெபாசிட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எலெக்ஷன்ல போட்டி போடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து டெபாசிட் அமௌண்ட்டாக ஒரு அமௌண்ட் கட்டணும். இந்தியாவில் பொதுவாக ஜெனரல் எலெக்ஷன்ஸ் 2 நடக்கும். ஒன்று லோக்சபா எலெக்ஷன், அதாவது எம்பி சீட்டு, இன்னொன்று அசம்பிளி எலெக்ஷன், அதாவது எம்எல்ஏ சீட்டு. இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு மற்ற கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, அதாவது ஓபிசி அப்படிங்கிறது எம்பிசி, பிசி, டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே ஓபிசிக்குள்ள வருவாங்க. அவங்க எல்லாமே 25,000 கட்டணும். இதே எஸ்சி எஸ்டினா 12,000 கட்டணும். இதே அசம்பிளி எலெக்ஷனுக்கு அதாவது எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து மற்ற கேட்டகரி ஃபுல்லாமே 10,000 கட்டணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 5,000 கட்டணும். இதுதான் டெபாசிட் அமௌண்ட் நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு கட்டுறோம். இப்போ ஓட்ட ஃபுல்லாமே எண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளருக்கு வந்து 1/6 அதாவது 16.7% வாக்குகள் அப்படிங்கிறது வந்து அந்த வேட்பாளருக்கு உளுந்துருச்சு அப்படின்னா அந்த வேட்பாளருக்கு கட்டின அந்த டெபாசிட் அமௌண்ட்டை இழக்க மாட்டார். இதே அந்த 16.7% வாக்குகள் வந்து அவருக்கு விழலை அப்படின்னா அந்த டெபாசிட் அமௌண்ட்டை இழந்துருவார். இதை தான் நியூஸ் சேனல்ஸ் ஃபுல்லாமே டெபாசிட்டை இழந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்யூ.